நாட்டில் மரங்களுக்குள்ளே போட்டிகள் ஆரம்பமானது. ஆலமரம், அரசமரம், புளிய மரம், தென்னை மரம், சந்தன மரம், செம்மரம், கொய்யா மரம், பனைமரம், பூவரசன் மரம், வேப்பிலை மரம், காட்டு வாழை மரம், பப்பிளி மரம், பலா மரம், வாழை மரம், நாட்டில் உள்ள அனைத்து மரங்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு கூட்டமாய் நின்றது. இந்த கூட்டத்தில் அவர்களின் நல் பணிகளில் உபயோகத்தை பாராட்டி பெரும் விழாக்கள் எடுக்க வேண்டும், சொல்லுங்கள், ஒவ்வொரு மரங்களாக வந்து உங்கள் நற்பயன்களை மக்களுக்கு எப்படி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஒவ்வொரு மரங்களாக வந்து தன் பயனை சொன்னது. ஆலமரம், நான் என் விழுதுகளால் சிறு இடத்தில் தோன்றி அங்கிருக்கும் அனைத்து இடத்தையும் மரங்களாக மாற்றி நிழல் தருவேன் என்றது. தென்னை அதுபோல், நான் என் திறமையை பயன்படுத்தி மிக உயரமாக வளர்ந்து இளநீர், தேங்காய் வித்துக்கள் சார்ந்த பொருட்களை தருவேன் என்றது. ஒவ்வொரு மரங்களாக தன் புகழை சொல்லிக் கொண்டு இருந்தது. இறுதியாக பரிசுகள் வழங்கும் விழா ஆரம்பித்தது. ஒவ்வொரு மரங்களும் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். பனைமரம் இறுதியில் சொன்னது என்னது என்று தெரியுமா என் உறவுகளே? நான் இந்த நாட்டின் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு முதல் ஆளாக நிற்பேன். வறட்சி காலங்களிலும் என் தலையில் நான் பிஞ்சு வைக்க நிலத்தடி நீரை எனக்கு பக்குவமாக கையாளும் பக்குவங்கள் தெரியும். என் உடல் முழுக்க பயன்பாட்டிற்கே தான் இன்றளவும் இருக்கின்றது. நுங்குகளாகவும் விசிறிகளாகவும் என் உடலை பிளந்து வீடுகளாகவும் கட்டி எனது வேர் முதல் இருந்து தலைமுதல் வரை அனைத்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு தான் இருக்கின்றது என்றது. இதுதான் இறுதியில் வென்றது என் உறவுகளே. பனை மரத்தின் அரசி என்று பட்டத்தை சூட்டினார்கள். அது இன்றளவும் வரலாற்றில் இதுபோல் கதை கேட்காத ஒரு கதையாக அழகு தமிழ் கவிதை கழகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என் உறவுகளே. உங்கள் மனதுக்குள் இயற்கை